முதல் கேள்வி, இந்தியாவில் சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை ஏ 1829. இரண்டாவது கேள்வி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பி ராஜாராம் மோகன் ராய். மூன்றாவது கேள்வி, எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று முழங்கியவர் யார்? விடை சி சுபாஷ் சந்திர போஸ். நான்காவது கேள்வி, பூனா ஒப்பந்தம் எந்த இரு தலைவர்களுக்கு இடையே கையெழுத்தானது? விடை சி காந்திக்கும் அம்பேத்கருக்கும். ஐந்தாவது கேள்வி, ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய அனுமதி பெற்று இந்தியாவில் முதல் வர்த்தக நிலையத்தை எங்கு நிறுவினர்? விடை சி சூரத். ஆறாவது கேள்வி, இந்தியாவின் முதிர்ந்த மனிதர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார்? விடை பி தாதாபாய் நவ்ரோஜி. ஏழாவது கேள்வி, வேதாந்த கல்லூரி யாரால் நிறுவப்பட்டது? விடை சி ராஜாராம் மோகன் ராய். எட்டாவது கேள்வி, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை பி 1947. ஒன்பதாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் பிரிவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை டி ஜான்சி ராணி ரெஜிமெண்ட். பத்தாவது கேள்வி, கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? விடை பி மௌலானா ஷவுக்கத் அலி மற்றும் மௌலானா முகமது அலி, அலி சகோதரர்கள். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சிட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.